வெல்கம் டு ஸ்டூடெண்ட் ஸ்டார்டர்ஸ். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது ஒரே ஒரு ரீசனிங் கொஷின், சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட், லீனியர் சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட். ஓகேவா? வேக்கன்ட் சீட்ஸ் வச்சு நம்ம இந்த சம் பார்க்க போகிறோம். ரொம்ப ரொம்ப ஈஸி தான். ஃபஸ்ட்டு கொஷின் ரீட் பண்ணுங்கள். 11 seats are placed in a single row in which 3 seats are vacant. 3 சீட்டு வேக்கண்ட்னு சொல்லிட்டாங்க. Person sitting in these seats are facing north. எல்லாருமே நார்த் ஃபேஸ் பண்ணியிருக்காங்க. No 2 vacant seats are placed adjacent to each other. ரெண்டு வேக்கன்ட் சீட்ஸ் வந்து பக்கத்தில் இருக்காது. சரியா? அது அந்த பாயிண்ட் நோட் பண்ணிக்கோங்க. அது ரொம்ப முக்கியமானது. பர்சன்ஸ் ஆஃப் டிஃப்ரெண்ட் ஏஜஸ், எல்லாரும் வேற வயசு உள்ளவங்களா இருக்காங்க. சீட்ஸ் ஆர் நம்பர் ஃப்ரம் 1 to 11 ஃப்ரம் வெஸ்ட் டு ஈஸ்ட் டைரக்ஷனாக நம்ம 1 to 11 நம்பர் கொடுக்கணும். நோட் பாருங்க, 2 persons are sitting between P and Q doesn't mean that there are only 2 seats are placed between them. இப்போ கொஷின்ல ரெண்டு பேர் Pக்கும் Qக்கும் நடுவில் 2 பேர் இருக்காங்க அப்படின்னா Pக்கும் Qக்கும் நடுவில் 2 பேர் தான் இருக்காங்க அர்த்தம் கிடையாது. அங்கே ஆளே இல்லாமல் ஒரு வேக்கன்ட் சீட்டு இருக்கலாம். சரியா? ஸோ அதனால நம்ம 2 persons sitting between P and Qன்னு கொடுத்தா 2 சீட்டு நம்ம கொடுத்துட்டு அது 2 person வராங்கன்னு நம்ம அசியூம் பண்ணக்கூடாது. அதில் வேக்கன்ட் சீட் கூட இருக்கலாம். 2 பேர் அந்த Pக்கும் Qக்கும் நடுவில் 2 சீட் இருக்கலாம், இல்லை 3 சீட் இருக்கலாம், இல்லை 4 சீட் கூட இருக்கலாம். இந்த பாயிண்ட் நோட் பண்ணிக்கணும். வேக்கன்ட் சீட் சம்ஸ் வரும்போது நான் இந்த பாயிண்ட் நீங்கள் நல்லா நோட் பண்ணி வச்சுக்கணும். சரி, அவங்க நோட்லேயும் கொடுத்துருக்காங்க வேற. 3 persons sit between A and B. Person who is 32 years old sits immediate left of B. D and E are immediate neighbors of A whose seat number is less than 6. இந்த பாயிண்ட் நோட் பண்ணுங்க. D and D are immediate neighbors of A whose seat number is less than 6. இது வந்து ரொம்ப முக்கியமான பாயிண்ட். ஓகேவா? நம்ம எடுத்தோடனே ஃபர்ஸ்ட் இதுலேருந்து ஆரம்பிச்சோன்னா நம்ம ஒரு 3 பர்சன்ஸ் ப்ளஸ் பியும் சேர்த்து நம்ம ப்ளேஸ் பண்ண முடியும். பி ப்ளேஸ் பண்ணிட்டோம்னா 32 இயர்ஸ் இருக்கிற ஆளையும் நம்ம ப்ளேஸ் பண்ணிடலாம். புரிஞ்சா? கவனிங்க. அடுத்து, B is as many years older than H as younger than D. என்ன சொல்லியிருக்காங்க? B வந்து D-யை விட எவ்வளோ எங்கரோ அவ்வளோ வயசுக்கு H-ஐ விட வந்து ஓல்டர்னு சொல்லியிருக்காங்க. சரி, அப்போ D தான் இருக்கிறதுலே ஓல்டர். D-யை விட B கம்மி, B-யை விட H கம்மி. இவங்க எல்லாத்துக்கும் நடுவில் இருக்கிற 3 பேருக்கும் நடுவில் இருக்கிற கேப் வந்து சேம் வயசு தான் வந்துட்டு. இப்போ இவங்களுக்கும் D-க்கும் B-க்கும் நடுவில் 5 வயசு டிஃப்ரென்ஸ்னா பிக்கும் ஹெச்சுக்கும் நடுவில் அதே 5 வயசு டிஃப்ரென்ஸ் தான் இருக்குது. எங்கரா இருக்காங்க. டி வந்து மூத்தவங்களா இருக்காங்க, ஹெச் வந்து எங்கரா இருக்காங்க. அதான் மீனிங். ஓகேவா? சி சிட்ஸ் தேர்ட் டு த லெஃப்ட் ஆஃப் ஏ. ஸோ ஏவை நம்ம பிளேஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா ஏ பிளேஸ் பண்ணிடலாம், டி பிளேஸ் பண்ணிடலாம், இ பிளேஸ் பண்ணிடலாம், பி பிளேஸ் பண்ணலாம், பி பக்கத்தில் இருக்க 30 இயர்ஸ் ஓல்டு பர்சனையும் பிளேஸ் பண்ணலாம், சிஐக்கு நம்ம பிளேஸ் பண்ணிடலாம். ஸோ ஒன் பர்சன் சிட்ஸ் பிட்வீன் ஜி அண்ட் எஃப் who is 40 years old. Sum of the ages of D and G is 82. H sits immediate left of one of the vacant seats. Age of H is half the age of the person who sits at seat number 11. Persons whose ages are 26 and 28 years sit at the odd number seats. 26 and 28 இருக்கவங்க வந்து odd number seatல தான் உட்கார்றாங்க. D sits left of the person whose age is 22 years and right of the person whose age is 28 years. No vacant seats is between H and the person whose age is 22 years. இவ்வளவுதான். ஸோ இதை நீங்கள் ரீட் பண்ணும்போது பார்த்தீங்க அப்படின்னா என்ன லெட்டர் வந்து அடிக்கடி வருது? ஏ, பி, 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 டி அண்ட் டி ஆர் இமீடியட் நெய்பர்ஸ் ஆஃப் ஏ, டி, திருப்பியும் ஏ. இந்த ஏபி தான் ஏபிடி, இவ்வளோதான். ஏபிடி 3 தான் வந்து அடிக்கடி நம்மளுக்கு கொஷினில் இப்போ இருக்கிற ஒரு எல்லா லைன்ஸ்லையும் ரிப்பீட் ஆகுறது அந்த லெட்டர் தான். இன்னொன்று என்னென்னா, இன்னொரு லாங் கேப் யாருக்கும் இருக்குது. ஏக்கும் பிக்கும் ஒரு லாங் கேப் 3 persons இருக்காங்க. ஸோ இது பிளேஸ் பண்ணோம்னா மோஸ்ட்லி எல்லாத்தையும் ஈஸியாக பிளேஸ் பண்ணிடலாம். அதுக்கடுத்து டி அண்ட் டி ஆர் இமீடியட் நெய்பர்ஸ் ஆஃப் ஏன்னு வேறு கொடுத்துருக்காங்க. சரியா? இப்போ இது எப்படி ப்ரொசீட் பண்ணுறது, என்னென்ன எத்தனை ஆப்ஷன் வருதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்பர் பண்ணிக்கோங்க 1. இன்னொரு முக்கியமான பாயிண்ட் நோட் பண்ண வேண்டியது, ஏ whose seat number is less than 6. A's seat number is less than 6. அடுத்து பாருங்க, C sits third to the left of A. ஸோ இந்த 2 பாயிண்ட் வச்சு தான் நம்ம ஏவோட பொசிஷனை பிளேஸ் பண்ண போகிறோம். ஸோ லெஸ் தென் 6ன்றதுனால 5 வந்து தான் ஏவோட பொசிஷன் இருக்கும். சரியா? ஏக்கு தேர்ட் லெஃப்டில் சி இருக்காங்க. ஓகேவா? ஸோ ஏவை நம்ம 5th பொசிஷனை பிளேஸ் பண்ணிக்குவோம். ஏவை 5th பொசிஷனை பிளேஸ் பண்ணோம் அப்படின்னா 1 2 3 தேர்ட் லெஃப்டில் சி இருக்காங்க. ஏக்கு பக்கத்தில் டியும் இயும் ஏக்கு பக்கத்தில் இருக்காங்க. சரியா? அதே மாதிரி இ அண்ட் இப்படியும் பிளேஸ் ஆகிருக்கலாம், வாய்ப்பு இருக்கு இல்லையா? சரி, அதே மாதிரி இப்போ ஏவை
இங்கே பாருங்கள் நம்மளுக்கு ஃபஸ்ட் பிளேஸ் வந்து காலியாக இருக்குது. ஸோ சியை நமக்கு இங்கேயும் ப்ளேஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ சியை நம்ம இங்கே ப்ளேஸ் பண்ணோம்னா ஏவை 4th பொசிஷனில் ப்ளேஸ் பண்ண வேண்டியிருக்கும். ஸோ அகெயின் டி அண்ட் டிஇ ஏ டி சி இந்த மாதிரி நம்மளுக்கு நம்மளுக்கு 4 ஆப்ஷன் இருக்குது. ஓகே, ஸோ 4 ஆப்ஷன் இருக்குது. இல்லை ஒவ்வொன்றா நம்ம வந்து எலிமினேட் பண்ணிகிட்டே வரணும். ஏக்கும் பிக்கும் நடுவில் 3 பேர் இருக்காங்க. ஆனால் 3 பேர்னா 3 சீட்டு தான் இருக்குன்னு அர்த்தம் கிடையாது. உள்ள வேக்கன்ட் சீட்டும் இருக்கலாம். ஓகே ஃபைன். இப்போது டி பக்கத்தில் இருக்கிற பர்சன்ஸோட ஏஜை ஃபிக்ஸ் பண்ணுவோம். டி சிட்ஸ் லெஃப்ட் ஆஃப் த பர்சன் whose age is 22 and right of the person whose age is 28. 28 26 that கொடுத்துருக்காங்க. Persons whose ages are 26 and 28 are on the odd number seats. So டிக்கு லெஃப்ட்ல 22 ப்ளேஸ் பண்ணியாச்சு. டிக்கு ரைட்ல 28 எங்கெங்கெல்லாம் இருக்கலாம்? 28 இங்கேயும் இருக்கலாம். ஆட் நம்பர் 28 இங்கேயும் இருக்கலாம். ஃபர்ஸ்ட் பிளேஸ்லேயும் 28 இருக்கலாம். ஆட் நம்பரில் பூரா 28 இயர்ஸ் இருக்கிறவங்க இருக்க முடியும். அதே மாதிரி இப்போ டிக்கு இங்கே வச்சுக்கிட்டோம் அப்படின்னா A22 இருக்கலாம். அப்புறம் டிக்கு லெஃப்டில் 28 இருக்காங்க. ஸோ அவங்க 23rd பொசிஷன்லையும் இருக்கலாம், ஃபர்ஸ்ட் பொசிஷன்லையும் இருக்கலாம். அதே மாதிரி டி இங்கே எடுத்துக்கிட்டிங்கன்னா A22 இருக்கலாம். இந்த இடத்துல வந்துட்டு சி வந்து 28 இருக்க வாய்ப்பு இருக்குது. 3rd பொசிஷனில் டி இருக்காங்க. ஸோ நம்பர் 1 சீட்டு ஆட் நம்பர் அங்கே வந்துட்டு 28 தான் இருக்க முடியும். இந்த இப்படி தான் ப்ளேஸ் பண்ண முடியும். இதில் ஒரு டி இங்கே இருக்குது. 6th பொசிஷனில் 22 ஏஜ் இருக்கிறவங்க இருக்கலாம். அதே மாதிரி டிக்கு லெஃப்டில் ஆட் நம்பர், ஸோ 3 ஒரு ஆட் நம்பர் இருக்குது, 1 ஒரு ஆட் நம்பர் இருக்குது. ஸோ இங்கெல்லாம் 28 இருக்க வாய்ப்பே இருக்குது. சரியா? இப்போ நம்மளுக்கு நிறைய ஆப்ஷன் இருக்குது. ஜஸ்ட் டு டிஃபரன்ஷியேட் நான் இங்கே ஒரு லைன் வந்துருக்கிறேன். ஓகே, 22 வரைக்கும் ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. அடுத்த க்ளூ இங்கே 22 வச்சு இன்னொரு க்ளூ கொடுத்துருக்காங்க. என்ன க்ளூ கொடுத்துருக்காங்க? No vacant seats is between H and the person whose age is 22 years. ஸோ 22 இயர்ஸுக்கும் ஹெச் அப்படிங்கிற பர்சனுக்கும் வேக்கன்ட் சீட்ஸை கிடையாதான். அப்போ 22க்கு அடுத்து நம்ம ஹெச்சை ஃபிக்ஸ் பண்ணலாம். ஸோ 22க்கு அடுத்து ஹெச் ஃபிக்ஸ் பண்ணோன்னா ஹெச் எங்கே இருக்காங்க? ஹெச்சை பற்றியே ஆல்ரெடி ஒன்று ரீட் பண்ணோமே. இந்த ஏஜ் ஆஃப் ஹெச் இஸ் half the age of the person who sits at seat number 11. So it will not serve right now. So H sits immediate left of one of the vacant seats. H sits immediate left of one of the vacant seats. So 9th position vacant இருக்கும். ஸோ இங்கே 22 இருக்கு. 22க்கும் அடுத்த பொசிஷனுக்கும் 22க்கும் ஹெச்சுக்கு நடுவில் எந்த வேக்கன்ட் சீட்டும் கிடையாதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ 22 ஹெச் 22E இங்கே இருக்குது. ஸோ வேக்கன்ட் சீட் இல்லாமல் நம்ம ஹெச்சை இங்கே ப்ளேஸ் பண்ணோம் அப்படின்னா ஹெச்சு வேக்கன்ட் சீட்டுக்கு லெஃப்ட்டில் ஹெச் இருக்காங்க. ஸோ ஹெச் பக்கத்தில் ஒரு வேக்கன்ட் சீட்டு நம்ம போட்டுடலாம். அதே மாதிரி இங்கே 22 இருக்குது, இ இருக்குது. நம்ம ஹெச்சை இங்கே ப்ளேஸ் பண்ணிவிட்டு ஒரு வேக்கன்ட் சீட்டை இங்கே போட்டுடலாம். அதே மாதிரி இங்கே 22 ஹெச் ஒரு வேக்கன்ட் சீட்டு. நான் ஏன் இந்த இடத்த விட்டுருக்கேன் அப்படின்னா இங்கே என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள். 1 person sits between G and F who is 40 years oldன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ G நடுவில் ஒரு பர்சன், எஃப் 3 நம்ம ப்ளேஸ் பண்ணணும். ஸோ 3 ப்ளேஸ் பண்ணணும் அப்படிங்கும்போது இந்த 22 விட்டு 2-3 சீட் தள்ளியில் நம்ம இந்த ஹெச்சையும் இந்த வேகன்சிட்டியும் ப்ளேஸ் பண்ண முடியாது. அதனால தான் 22 பக்கத்துலேயே 22க்கு அடுத்தடுத்து நான் ப்ளேஸ் பண்ணியிருக்கேன். ஸோ 22 இங்கே விட்டுட்டு அடுத்த பொசிஷன் ஹெச் நம்ம இங்கே ப்ளேஸ் பண்ணோம் அப்படின்னா ஹெச் ஒரு வேக்கன்ட் சீட்டு, பி அப்புறம் இன்னொரு 32 இயர்ஸ் பிக்கு அடுத்து இங்கே ஜி அப்புறம் ஒரு பர்சன் அப்புறம் 40 இயர்ஸ் எஃப் இந்த 3ஐயும் ப்ளேஸ் பண்ண முடியாது. அதனால் நான் இந்த மாதிரி 22க்கு அடுத்து இருக்கிற ஸ்பேஸை வந்து நான் ஃபில் பண்ணிக்கிறேன். சரியா? ஸோ 22க்கு அடுத்து இங்கே வந்துட்டு 22க்கும் ஹெச்சுக்கு நடுவில் வேகன்சிட்டி இல்லைங்கிறதுனால நான் ஹெச் அப்படியே அடுத்து இந்த ஆப்ஷனை போட்டுக்கிட்டேன். இங்கே வந்து 22 இயர்ஸ் இங்கே இருக்குது. ஸோ இ இருக்குது, இக்கு அடுத்து ஹெச்சை இமீடியட்டாக போட்டு ப்ளேஸ் பண்ணிக்கிட்டேன். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இங்கே ஒரு ஃப்ரீயாக ஒரு 3 பொசிஷன் கிடச்சிருக்கு, இங்கே ஒரு 3 பொசிஷன் இருக்குது. அதே மாதிரி இந்த ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா 4 பொசிஷன் இருக்குது. ஸோ தட் யூ கேன் பிளேஸ் திஸ் க்ளூ. ஜி ஒரு பர்சன் அடுத்து எஃப் இதை ப்ளேஸ் பண்ண முடியும். அதனால தான் நான் இந்த மாதிரி ஹெச்சையும் வேகன்சிட்டியும் போட்டிருக்கேன். புரியுதா? இப்போ டி
22 ஹெச் 8th பொசிஷனில் ஹெச் இருக்காங்க, 9th பொசிஷனில் வேகன் சீட் இருக்கு. இப்போது இன்னொரு ஃபர்ஸ்ட் என்ன க்ளூ பார்த்துருக்கோம், நம்ம 3 பர்சன்ஸ் சிட்ஸ் பிட்வீன் ஏ அண்ட் பின்னு பார்த்துருக்கோம். ஏ 1 2 3 பியை நம்ம இங்கே ப்ளேஸ் பண்ண முடியும். கரெக்டாக பியை நம்ம இங்கே ப்ளேஸ் பண்ணோம் அப்படின்னா பி செட் பிக்கு வந்து லெஃப்டில் யார் இருக்காங்க, பர்சன்ஸ் ஹூஸ் ஏஜ் இஸ் 32 years old சிட்ஸ் இமீடியட் லெஃப்ட் ஆஃப் பி. ஸோ இங்கே வேக்கன்ட்டு நம்ம ப்ளேஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இங்கே நம்ம ஒரு 32 இயர்ஸ்னு ஒரு ஆளை ஃபிக்ஸ் பண்ண முடியாது. ஸோ இந்த ஆப்ஷன் நம்மளுக்கு கேன்சல் ஆகிடுச்சு. ஓகே, அடுத்து இந்த ஆப்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா அகெயின் ஏக்கும் பிக்கும் நடுவில் 3 பேர் இருக்காங்க, மீன்ஸ் ஒரு வேக்கன் சீட் கூட இருக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ இங்கே ஒரு பர்சன் ஆகிட்டாங்க, இங்கே ஒரு பர்சன் ஆகிட்டாங்க. ஸோ இங்கே ஒரு வேக்கன் சீட் இருக்குது, இங்கே ஒரு பர்சன் விட்டுட்டு பியை நம்ம இங்கே ப்ளேஸ் பண்ணுறோம். ஸோ இங்கே வந்துட்டு 32 இயர்ஸ் இருப்பாங்க. ஃபைன், பிக்கும் எஃப்க்கும் நடுவில் நம்ம ஒரு ஆள் ப்ளேஸ் பண்ணணும். கரெக்டாக ஒன் பர்சன் சிட்ஸ் பிட்வீன் பி அண்ட் எஃப்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இங்கே இடத்துல நமக்கு ஸ்பேஸ் இருக்கா, ஸோ இங்கேயும் நம்ம அடுத்து எக்ஸ்டெண்ட் பண்ண வாய்ப்பு கிடையாது. ஸோ இந்த ஆப்ஷன் நம்மளுக்கு கேன்சல் ஆகிடுச்சு. அடுத்து தேர்ட் ஆப்ஷன், இதில் பார்த்தீங்க அப்படின்னா 1 இ இருக்காங்க, ஹெச் இருக்காங்க, ஒரு வேக்கன் சீட் இருக்குது. அடுத்து ஒரு ஆள் விட்டுட்டு இங்கே ஒரு ஆள் வரலாம் இல்லையா, இங்கே ஒரு பிளேஸை விட்டுட்டு பியை நான் இங்கே போடுறேன். பியை நான் இங்கே போடும்போது எனக்கு பிக்கு ஒரு ஆள், பிக்கு அடுத்து ஒரு ஆளை ஃபிக்ஸ் பண்ண முடியும், எஃப்ஐயும் ஃபிக்ஸ் பண்ண முடியும். கரெக்டாக ஒரு பர்சன் வந்துட்டு இருக்காங்க, பிக்கும் எஃப் நடுவில் ஒரு பர்சன் இருக்காங்க. ஸோ 10th பொசிஷனில் அந்த பர்சனை ஃபிக்ஸ் பண்ண முடியும். 11th பொசிஷனில் எஃப்ஐயும் ஃபிக்ஸ் பண்ண முடியும். ஏக்கும் பிக்கும் நடுவில் 1 2 ஒரு வேக்கன் சீட் இருக்குது. 8th பொசிஷனில் யார் இருப்பாங்க, 32 இயர்ஸ் இருக்கிறவங்க இருப்பாங்க. பிகாஸ் பிக்கு லெஃப்டில் இமீடியட் லெஃப்டில் 32 இயர்ஸ் இருக்காங்க. சரியா, அதே மாதிரி தான் இங்கேயும். ஸோ டி பர்சன் 22 இயர்ஸ் இருக்கிற ஒரு பர்சன், ஹெச் பர்சன், ஹெச்சுக்கு அப்புறம் இமீடியட்டாக வந்து நமக்கு ஒரு வேக்கன் சீட் ஃபாலோ ஆகுது. அதுக்கப்புறம் நம்ம பிஏ போட்டோம் அப்படின்னா இங்கே வேக்கன் சீட் இருக்கிறதுனால இங்கே 32 ப்ளேஸ் பண்ண முடியாது. ஸோ அகெயின் நம்மளுக்கு இந்த ஆப்ஷன் கேன்சல் ஆகிடுச்சு. ஸோ நம்மளுக்கு மிச்சம் இருக்கிறது இந்த ஆப்ஷன் மட்டும்தான். ஸோ இங்கே நான் என்ன போட போகிறேன், இங்கே பி இருக்குது, இங்கே ஒரு ஆள் இருக்காங்க, யார் நம்மளுக்கு தெரியல. 1 person sits between G and F who is 40 years old. ஸோ எஃப்க்கு வந்து வயசு 40, எஃப்க்கு வயசு 40. ஏஜ் ஆஃப் ஹெச் இஸ், இப்போ எஃப் பற்றி எஃப்க்கு 14 ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. கரெக்டாக அடுத்து எஃப் 40 ஏதாச்சும் இதை இன்ஃபர்மேஷன் இருக்கா சர்ச் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா ஏஜ் ஆஃப் ஹெச் இஸ் half the age of the person who sits at seat number 11. 11ல் இருக்கிறது யார், எஃப். எஃபோட ஏஜ் என்ன, 40. அப்போது ஹெச்சோட ஏஜ் என்னது, half of the age of எஃப். ஸோ இங்கே ஹெச்சோட ஏஜ் வந்து 20, 40ல் half வந்து 20. அடுத்து வயசை பூரா நம்ம ப்ளேஸ் பண்ண போகிறோம். ஸோ ஓகே ஃபைன். ஸோ எஃபோட ஏஜ் வந்து 40, 40ல் half ஹெச்சோட ஏஜ் முடிஞ்சா. அதுக்கடுத்து டி அண்ட் ஜியோட ஏஜ் வந்து 82ன்னு கொடுத்துருக்காங்க. டி அண்ட் ஜியோட ஏஜ் 82. ஸோ 1 person sits between G and F. ஸோ G and Fக்கு நடுவில் ஒரு ஆள் இருக்காங்கன்னு சொல்லியிருக்கோம். ஸோ இங்கே ஒரு வேக்கன் சீட் இருக்காங்க, இங்கே ஒரு வேக்கன் சீட் இருக்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே வந்து நமக்கு ஆல்ரெடி இங்கே ஒரு வேக்கன் சீட், 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 இங்கே ஒரு வேக்கன் சீட் ஆல்ரெடி நமக்கு ஃபார்ம் ஆயிருக்கு. கரெக்டாக இங்கே இதை பற்றி எந்த இன்ஃபர்மேஷன் இல்லை. ஸோ இது வேக்கண்ட்டாக தான் இருக்குது. 1 person sits between G and F அப்படின்னு கொடுத்ததுனால நம்ம என்ன பண்ணுறோம், இந்த ஜிக்கும் எஃப்க்கும் நடுவில் ஒரு பர்சன் யார், பி இருக்காங்க. கரெக்டாக அதே மாதிரி டியும் ஜியும் ப்ளஸ் பண்ணால் 82ன்னு கொடுத்துருக்காங்க. ஓகே ஃபைன். ஸோ அந்த ஜிக்கும் 40 இயர்ஸ் இருக்கிற எஃப்க்கும் நடுவில் இருக்கிற ஆள் யார், பி தான். ஸோ இந்த 32 இயர்ஸ் இருக்கிறவங்களுக்கு நம்ம ஜி நேம் கொடுக்குறோம். டி அண்ட் ஜி வந்து ஏஜை ப்ளஸ் பண்ணால் 82ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ டியோட ஏஜ் என்னது, 82 மைனஸ் ஜியோட ஏஜ் 32 போட்டால் டியோட ஏஜ் 50. ஓகே, ஸோ 28 இயர்ஸ் இருக்கிறது சிக்கு மட்டும்தான். ஸோ வேறு பொசிஷன் நமக்கு ப்ளேஸ் பண்ண தேவையில்லை. தேர்ட் பொசிஷனுக்கு 15 அலோகேட் ஆயிடுச்சு. சிக்கு வந்து 28 வந்துருச்சு, ஏக்கு 22, ஹெச்சுக்கு 20. இங்கே ஒரு வேக்கன் சீட் இருக்குது. இந்த இடத்துல 10th பொசிஷனில் ஒரு வேக்கன் சீட் இருக்குது, 7th பொசிஷனில் ஒரு வேக்கன் சீட் இருக்குது, 2nd பொசிஷனில் ஒரு வேக்கன் சீட் இருக்குது. நோ 2 வேக்கன் சீட்ஸ் ஆர் அட்ஜசன்ட் டு ஈச் அதர். ஸோ இது நம்மளுக்கு இந்த ஆப்ஷன் தான் நம்மளுக்கு கரெக்டாக சாட்டிஸ்ஃபை ஆகுது. எஃப் வந்து 11th பொசிஷனில் இருக்காங்க, அவங்களோட ஏஜில் பாதி ஹெச் ஆல்ரெடி 2 இருக்குது. ஸோ ஃபைன் முடிஞ்சப்பா, அவ்வளோதான். நம்ம இன்னும் ஒன்று ஃபிக்ஸ் பண்ண வேண்டியது இருக்குது. என்னன்னா 26 பற்றி ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுத்துருந்தாங்க. கரெக்டாக பர்சன்ஸ் ஹூஸ் ஏஜஸ் ஆர் 26 and 28 இயர்ஸ் சிட் அட் த ஆட் நம்பர் சீட்ஸ். இதில் 28 யார் ஃபிக்ஸ் பண்ண முடியும், நம்ம
ஈக்கு மட்டும் தான் 28 ஃபிக்ஸ் பண்ண முடியும். ஏன்னா whose ages are 26 and 28 seated odd numbers சொல்லியிருக்கோம். ஸோ 28 ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். இதுதான் ஆப்ஷன் கரெக்டாக இருக்கு. 26 ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு யாரெல்லாம் பேலன்ஸ் இருக்காங்க, இ பேலன்ஸ் இருக்காங்க அண்ட் பி பேலன்ஸ் இருக்காங்க. இந்த பி பற்றி ஒரு இன்ஃபர்மேஷன் ஆல்ரெடி கொடுத்துருந்தாங்க. என்ன க்ளூ? பி இஸ் as many years older than H. B is as many years older than H as younger than D. ஓகேவா? B வந்துட்டு ஹெச்சை விட எவ்வளோ ஓல்ட்ரோ அதே அளவுக்கு டியை விட எங்கர். டிகேஜ் என்னன்னு கொடுத்துருக்கோம்? 50ன்னு கொடுத்துருக்கோம். ஹெச்சுக்கு வந்து வயசு 20. ஓகேவா? இந்த ரெண்டுக்கும் நடுவில் இருக்கிறது யாரு? பி. புரிஞ்சா? ஸோ இப்போ இவங்க ரெண்டு பேருக்கும் டிஃப்ரென்ஸ் என்னது? 30. ஸோ டியோட ஏஜ் 50, ஹெச்சோட ஏஜ் 20. இவங்க ரெண்டு பேருக்கு ஒரு டிஃப்ரென்ஸ் வந்து 30. இந்த 30 2ஆல் டிவைட் பண்ணோம்னா 15. ஸோ இந்த 15 தான் இங்கே பிளேஸ் ஆக போகுது. ஸோ ஹெச்சை விட பி 15 இயர்ஸ் பெரியவங்களா இருப்பாங்க. டியை விட பி 15 இயர்ஸ் சின்னவங்களா இருப்பாங்க. அப்போ டியை விட பி 15 இயர்ஸ் சின்னவங்களா இருக்கணும்னா எவ்வளோ இயர்ஸ் இருக்கும்? பிக்கு 35 இயர்ஸ் இருக்கணும். ஸோ தட் ஹெச்சை விட 15 இயர்ஸ் பெரிய ஓல்டரா இருக்காங்க. டியை விட 15 இயர்ஸ் யங்கரா இருக்காங்க. ஸோ இது சாட்டிஸ்ஃபை ஆயிடுச்சா? பி இஸ் as many years older than H as younger than D. டியை விட எவ்வளோ வயசு கம்மியாக இருக்காங்களோ அவ்வளோ வயசு பியை விட டியை விட எவ்வளோ வயசு பி கம்மியாக இருக்காங்களோ அவ்வளோ வருஷம் ஹெச்சை விட ஜாஸ்தி. ஓகேவா? ஸோ எப்படி இது எப்படி வரும் அப்படின்னா, B is as many years older, இவங்க B பெரியவங்க, then H as younger than D. ஸோ இதுதான் வந்துட்டு ஃபார்முலா. ஸோ D, B, H. டிக்கும் ஹெச் நடுவில் பி இருக்காங்க. இவங்களுக்கும் என்ன ஏஜ் டிஃப்ரென்ஸோ அதே ஏஜ் டிஃப்ரென்ஸ் தான் பிக்கும் ஹெச்சுக்கு நடுவில் இருக்குது. அதனால் என்ன பண்ணியிருக்கேன், நான் டியோட வயசையும் ஹெச்சோட வயசையும் எடுத்து டிஃப்ரென்ஸ் பார்த்துட்டு அது டிவைடட் பை 2 போட்டேன் அப்படின்னா டிக்கும் பிக்கும் என்ன டிஃப்ரென்ஸுங்கிறதும் பிக்கும் ஹெச்சுக்கும் என்ன டிஃப்ரென்ஸுங்கிறதும் கிடச்சிடும். ஸோ அப்படி பார்த்தோம் அப்படின்னா 50 - 20 30, 30 டிவைடட் பை 2 15. ஸோ பி வந்து டியை விட 15 இயர்ஸ் சின்னவங்க இருக்காங்க. அதே மாதிரி ஹெச் வந்து பியை விட 15 இயர்ஸ் சின்னவங்க இருக்காங்க. ஸோ ரெண்டு பேருக்கு நடுவில் இருக்கிற ஏஜ் டிஃப்ரென்ஸ் என்னது? 15 தான். முடிஞ்சா? ஸோ பியோட ஏஜ் 35. ஸோ 20 + 15 35 + 15 50. முடிஞ்சா? அப்போ 26 யாருக்கு நம்ம பிளேஸ் பண்ண முடியும்? நம்மளுக்கு இங்கே பேலன்ஸ் இருக்கிற ஆள் யாரு? இ மட்டும்தான். அவங்களுக்கு நம்ம 26 பிளேஸ் பண்ணிட வேண்டியதான். ஸோ சி 28, செகண்ட் சீட் வேக்கண்ட், டிக்கு வயசு 50, ஏஓட ஏஜ் 22, இஓட ஏஜ் 26, ஹெச்சோட ஏஜ் 20, 7th பொசிஷன் வேக்கண்ட் சீட், ஜி 32 இயர்ஸ், பி 35 இயர்ஸ், 10th வந்துட்டு வேக்கண்ட் சீட், எஃப் வந்து 40 இயர்ஸ். டன். கொஸ்டின் பார்க்கலாமா? Who among the following sits at the கொஸ்டின் பாருங்க. Who among the following sits at the seat number 8? 8ல யார் இருக்காங்க? G 32. So option B 32 years. Okay. How many persons are sitting between the persons whose ages are 22 and 35? 35க்கும் 22 இயர்ஸ் இருக்கிறவங்களுக்கு நடுவில் எத்தனை பேர் உட்காந்துருக்காங்க? ஸோ 22 எங்கே இருக்கு? ஸோ 22A வந்து 22, B வந்து 35, A 22, B 35. 1 2 3 persons இருக்காங்க. எத்தனை பர்சன்ஸ் உட்காந்துருக்காங்கன்னு கேட்டிருக்காங்க. அதனால நம்ம ஆப்ஷன் 3C வந்து சூஸ் பண்ணுறோம். இப்போ how many seats are there between the persons whose, இப்போ இந்த how many persons கேட்டாலும் 3 ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். இப்போ how many seats are there அப்படின்னு கேட்டிருக்காங்க வச்சுக்கோங்க. how many seats are there between the persons whose ages 22 and 35 கேட்டிருந்தாங்க அப்படின்னா 6th சீட்டு, 7th சீட்டு, 8th சீட்டு and 5th seat. 22 seats சொல்லியிருக்காங்க. இங்கே how many persons கேட்டதுனால நம்ம வேக்கன்ட் சீட்டை விட்டுட்டு பர்சன்ஸோட கவுண்ட் பண்ணி எடுத்துக்கிறோம். ஸோ 3 ஆப்ஷன் சி. In which of the following C the person whose age is 26 years are sitting? 26 years வந்து எந்த சீட் நம்பர்ல இருக்காங்கன்னு கேட்டிருக்காங்க. என்ன சீட் நம்பர்? 26E, 5th பொசிஷன், 5th சீட்.
So option C. Fourth question. Which of the following is true regarding C? C பத்தி எது உண்மை? C பத்தினதுல எது உண்மை? C does not sit at seat number 1. இல்ல, C வந்துட்டு சீட் நம்பர் C வந்து சீட் நம்பர் 1ல தான் இருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வந்துட்டு ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் வந்து ட்ரூ. ஓகே, சாரி. C doesn't sit at seat number 1 கேட்டிருக்காங்க. ஆனால் C வந்து சீட் நம்பர் 1ல தான் உட்காந்துருக்காங்க. ஸோ இது வந்து ஃபால்ஸ். ஒன் ஆஃப் த வேக்கன்ட் சீட்ஸ் இஸ் நாட் adjacent to C. சிக்கு பக்கத்தில் வேக்கன்ட் சீட் இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. இருக்கு தானே? ஸோ இதுவும் ஃபால்ஸ். இங்கே வேக்கன்ட் சீட்டு சி பக்கத்தில் இருக்குது. சிஸ் ஏஜஸ் 22ன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுவும் ஃபால்ஸ். சியோட ஏஜ் 28. கரெக்டா? 28. 2 persons are sitting between A and C. ஏக்கும் சிக்கும் எத்தனை பேர் இருக்காங்க? ஏசி இங்கே இருக்காங்க, ஏ இங்கே இருக்காங்க. எத்தனை பேர் இருக்காங்க? ஒரு வேக்கன்ட் சீட் இருக்குது, ஒரே ஒரு பர்சன் டி மட்டும் உட்காந்துருக்காங்க. ஸோ ஒரே ஒரு பர்சன் மட்டும் தான் இருக்காங்க. ஸோ 2 persons are sitting between A and Cன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதுவும் ஃபால்ஸ் ஸ்டேட்மெண்ட். ஒரு ஆள் தான் நடுவில் உட்காந்துருக்காங்க. ஸோ none is true. ஆப்ஷன் இ தான் கரெக்ட் ஆன்சர். ஓகேவா? இதில் எல்லாமே வந்துட்டு ஃபால்ஸ் ஸ்டேட்மெண்ட். சி டசன்ட் சிட் சீட் நம்பர் 1 கொடுத்துருக்காங்கன்னா சியோட பொசிஷன் வந்து ஃபர்ஸ்ட் சீட்டு தான். ஒன் ஆஃப் த வேக்கன்ட் சீட் இஸ் நாட் adjacent to சின்னு சொல்லியிருக்காங்க. சிக்கு பக்கத்தில் இருக்கிற சீட் adjacentல வேக்கன்ட் சீட்டு தான். சிஸ் ஏஜஸ் 22 இயர்ஸ்னு கொடுத்துருக்காங்க. சியோட ஏஜ் 28. 2 persons are sitting between A and Cன்னு சொல்லியிருக்காங்க. ஒரு வேக்கன்ட் சீட்டு, ஒரு பர்சன் தான் உட்காந்துருக்காங்க. ஸோ 2 persons are sitting வந்து ஃபால்ஸ் ஸ்டேட்மெண்ட். none is true. ஆப்ஷன் இ இஸ் த கரெக்ட் ஆன்சர். Okay. What is the age of the person who sits second to the left of the person whose age is 26 years? What is the age of the person who sits second to the left of the person whose age is 26? 26 எங்க இருக்கு? இந்த இருக்கு. செகண்ட் லெஃப்ட்ல யார் இருக்காங்க? ஏ டி இருக்காங்க. அவங்களோட வயசு வந்து 50. ஸோ அவங்களோட டியோட ஏஜ் வந்து 50. ஸோ ஆப்ஷன் டி இஸ் த கரெக்ட் ஆன்சர். டன் இருந்துச்சா? அவ்வளோதான். ஓகே, உங்களுக்கு இந்த கொஷின் வந்துட்டு பார்த்தது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். புரிஞ்சுது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம்.